ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்த ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மிகச்சிறந்த தலைவரை பத்தி பேச போறேங்க. அந்த தலைவர் யாருன்னா அரசியல்வாதி கிடையாது. இவர் மிகவும் போற்றக்கூடிய தலைவர். கபில் தேவுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்து விளங்கிய சிறந்த முறையில் தலைமை வகித்த நம்மளுடைய தோனியை பத்தி தாங்க நான் பேச போறேன். இவர் பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டுக்கு நிறைய அவருடைய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வந்து விருந்துக்காக போனாங்க. எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த கப்புகள்ல வந்து டீ கொடுத்தாங்க. ஆனா நம்மளுடைய தோனிக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சாதாரண கிளாஸ்ல வந்து கொடுத்தாங்க. எது அந்த டீ கடையில எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணாடி கிளாஸ்ல வந்து டீ கொடுத்தாங்க. அப்போ அங்க வந்த எல்லா விளையாட்டு வீரரும் ஏன் சார் நீங்க இதுல வந்து குடிக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் வந்து விலை உயர்ந்த கப்பல் கொடுக்குறீங்க, நீங்க மாத்திரம் இதுல வந்து குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்க கூடாது, நான் கஷ்டப்பட்டதை வந்து நான் மறக்க கூடாது, நான் மறந்துட்டேன்னா நான் வந்து வாழ்க்கையில வந்து உயர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க. இறைவன் கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, மன மேட்டிமை உள்ளவன் எவனோ அவன் இறைவனுக்கு அருவருப்பானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. சோ நம்ம எவ்வளவுதான் உயரத்துல போனாலும் நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுங்க. எவன் ஒருவன் அதை மறந்து போகிறானோ அவன் வாழ்க்கையில வந்து உயர்ந்த படிக்கு வந்து செல்லவே முடியாது. யார் ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கைய நினைத்து பார்த்து வாழுறாங்களோ அவங்கதான் கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க. உயர்ந்திருக்கிறவங்களெல்லாம் நீங்க வந்து நினைச்சு பாருங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இது மாத்திரமே, நான் கடந்து வந்த பாதையை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன், அதை நினைக்கிறதுனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பேட்டிகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமளும் அப்படியே இருப்போம். நிறைய நம்ம எவ்வளவுதான் நம்ம உயர்ந்தாலும் வாழ்க்கையில நம்மளுடைய கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். மனம் ஏட்டிமையாக எப்பவுமே நம்ம இருக்கக்கூடாது. தற்பெருமை வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. தற்பெருமை வந்துருச்சுனாவே நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அப்பப்ப நம்மளுக்கு வந்து உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. சோ மனம் ஏட்டிமை உள்ளவன் இறைவனுக்கு அருவருப்பானவன். நாம் எப்பவுமே வந்து மனமேட்டிமையாகவே இருக்கவே கூடாது. நம்மை நாமே தாழ்த்தணும்னா இறைவன் நம்மள உயர்த்தி வைப்பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இறைவன் உங்களோட கூட இருந்து உங்களை வந்து உயர்த்துவாரு. நன்றி, வணக்கம்.